Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நாடு முழுவதும் இன்று யுபிஎஸ்சி தேர்வுகள் தொடங்கி இருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள தேர்வு மையத்தில் தேர்வு எழுதுவோருக்கான அறிவிப்புகள் ஹிந்தியில் வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அறிவிப்புகள் ஹிந்தியில் வைக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது? பூங்குழலி, IAS, IPS உள்ளிட்ட 24 உயர் அரசு பணிகளுக்கான யுபிஎஸ்சி தேர்வு இன்று முதல்நிலை தேர்வு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் இந்த தேர்வு சரியாக 9:30 மணி அளவிலே தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. மதியம் சரியாக 2:30 மணி முதல் அதே போன்று 4:30 மணி வரை 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. காலை பொது அறிவு தேர்வும் மதியம் திறனறிவு 2ஆம் தாளும் நடைபெறுகிறது. IAS தேர்வை பொறுத்தளவு முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் என 3 கட்டங்களாக இந்த தேர்வு நடைபெறுகிறது. 3லும் தேர்ச்சி அடைந்தவர்கள் இந்த பணிக்கு தேர்வு செய்ய இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 979 பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நாடு முழுவதும் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில சென்னையை பொறுத்தளவு இதற்காக 69 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த எழும்பூர் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதே போன்று மண்ணடியில் இருக்கக்கூடிய பள்ளி உள்ளிட்ட 69 மையங்களில் கிட்டத்தட்ட 25,000 தேர்வர்கள் இந்த தேர்வை தற்பொழுது எழுதி வருகிறார்கள். பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த தேர்வு மையத்தில் 2 மொழிகளிலும், அதாவது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் தேர்வர்களுக்கு அந்த அறிவிப்பாணை என்பது, அதாவது அறிவிப்பாணைகள் மற்றும் அறிவிப்புகள் இந்த பலகையில் ஒட்டப்பட்டிருக்கிறது. மண்ணடியை பொறுத்தளவு இந்த தேர்வு மையத்தில் ஹிந்தி மொழியில் மட்டும் அந்த அறிவிப்புகள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது சர்ச்சையாகி இருக்கிறது. இது தொடர்பாக நாம் பேசும் பொழுது ஆங்கில மொழியில் அந்த அறிவிப்புகள் ஒட்டுவதற்கான மறந்துவிட்டார்கள். உடனடியாக அது மாற்றி மதியம் இருக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு 2 மொழிகளிலும் அந்த அறிவிப்பாணைகள் ஒட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாம் இந்த தேர்வை பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக தேர்வு எழுத வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த தேர்வு தற்பொழுது விரிவாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 கட்டங்களாக நடைபெறக்கூடிய இந்த தேர்வை சென்னை மட்டுமல்ல நாடு முழுவதும் தேர்வர்கள் ஆர்வத்துடன் எழுதி வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.